பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க நம்புற காரியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க நம்புற காரியத்தை உங்களுக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க நம்புற காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. எப்படி தெரியுமா? நம்புறதுன்னா, நான் ஒரு காரியத்தை நம்புறேன், எனக்கு நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை எனக்கு யார் செய்வான்னு எனக்கு தெரிலங்க அப்படின்னீங்கன்னா அது நம்புறது கிடையாது. நான் ஒரு காரியத்தை நம்புறேங்க, எனக்கு நடக்கும்னு எனக்கு தெரியும், அந்த காரியத்தை எனக்கு ஏசப்பா செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் மேலே விசுவாசமாக இருக்குன்னா அதுதான் நம்புறது. நீங்கள் ஏசப்பா முழு மனதோட ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசமாக நீங்கள் காத்து கொண்டிருக்க பிள்ளையா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துருன்னா நீங்கள் ஏசப்போடைய சமூகத்தில் தாங்க வெயிட் பண்ணணும். நீங்கள் முதல்ல வெயிட் பண்ணுற பிள்ளையா இருக்கணும். நான் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன், அந்த பஸ் எந்த டைமில் வரும்னு எனக்கு தெரியும், அதனால் வெயிட் பண்ணி போயிடுவேன். நான் எதிர்பார்க்குற காரியம் நடக்குமோ நடக்குது எனக்கு தெரியலங்க. நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கல்யாணம்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், என் வியாதி மாறணும், நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே மாறணும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்புற விசுவாசம் உறுதியாக இருக்கணும். அதுவும் ஆண்டவர் மேலே நீங்கள் முழுமையாக ஆண்டவர் நம்புறீங்களே, அப்போ ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருங்க. இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க.